ஆனா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஒரு பாசமானவங்க தான். அன்பா நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், அப்படியே வந்து எல்லாத்தையும் வாரி வழங்கிறவங்க தான். இது வரைக்கும் அந்த வேலையில பிரச்சனை இருந்து வேலை செய்ய முடியாம போன விருச்சிக ராசிகளுக்கு வந்து வேலை நல்லா இருக்கும். இல்ல விருச்சிக ராசிக்கு இப்ப குரு பார்வை பரிபூர்ணமா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக ராசி நேச்சராவே வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க போல அப்படின்ற மாதிரியே ஒரு நேச்சர் இருக்கு. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் அது பொதுவான அப்படி சொல்றது. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஒரு பாசமானவங்க தான். அவங்களே ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு அந்த அன்பு கிடைக்காம தான் அவங்க இருப்பாங்க. அன்பா நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், அப்படியே வந்து எல்லாத்தையும் வாரி வழங்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுக்கு பாருங்க 7.5 சனி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா 2014 இன்னும் மீண்டு வராம இருக்காங்க. எப்படா எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நிறைய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவு, தொழில ரொம்ப லாஸ், அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புல இருந்து இந்த மீண்டு வராம இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 7 முடிஞ்சுமே அது வந்து மீண்டு வரல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. என்ன மேம் அது ரீசன்? இன்னுமே அவங்களுக்கு அந்த கிரக கிடையாது. இவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் வரணும். அது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு வேற. அங்கதான் வந்து சந்திரன் நீசமாகிறது. பெரிய ஆள் பார்க்க நல்லா பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மனசுல ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருப்பாங்க. மனசுக்கு ஒரு பயம் இருக்கும். தான் குடும்பம் சுயநலமா இருக்கக்கூடியவங்க தான். அது எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தான். அது வந்து எதுக்கு நீ பிறருக்கு உபகாரம் பண்ணி ஏமாந்துகிட்டு இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியவங்க தான். அந்த பிள்ளைகளாலே ஏமாற்றத்தை அடைச்சிருப்பாங்க. ஓகே, அது அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் பாத்துக்கோங்க. இப்ப இவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்து இது வரைக்கும் அந்த வேலையில பிரச்சனை இருந்து வேலை செய்ய முடியாம போன விருச்சிக ராசிகள் இப்ப வந்து வேலை நல்லா இருக்கும். ஓகே, ஆமா. ஏன்னா 2, 5 கூடிய குரு பகவான் இவங்க ராசியையும் பாக்குறாரு, இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு, இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப என் பிள்ளை வந்து இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு முயற்சி பண்ணேன், ஒரு வார்த்தை என்னை கேட்டாங்களா அப்படின்னு விருச்சிக ராசிக்கு ரொம்ப அழுதுகிட்டு இயங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் தான். ஓகே, சோ இப்போ வேலை வந்து நல்லா இருக்குது. தொழில் மேம், தொழில் வந்து இது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா வச்சு இதா வந்திருப்பாங்க. இப்ப கொஞ்சம் லாஸ் ஆகி தொழிலே மூடி இருப்பாங்கல்ல, அவங்க கூட இப்ப புதுசா தொழில ஆரம்பிக்கக்கூடிய காலம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, அதே மாதிரி திருமண காரியமே கூடி வரும். திருமணம் வந்து அவங்களுக்கு முதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நடக்கும். இல்ல விருச்சிக ராசிக்கு இப்ப குரு பார்வை பரிபூர்ணமா இருக்குது, நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் 5ஆம் இடத்தை வந்து 5ஆம் அதிபதியே பாக்குறாரு. 9ஆம் பார்வையா பாக்குறா, பாக்கிய பாக்கியத்தை பாக்குறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் கடந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்க கூடிய காலங்கள் தான். ஆனா ஒரே விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க, விருச்சிக ராசியில ஒரு பெண்கள் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய கணவர் யாராவது வந்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, சீருடை போடுறவங்க, ஒண்ணு டாக்டர், இல்ல காவல்துறை, மிலிட்ரி, சாதாரணமா நகராட்சி எல்லாம் போட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே வாங்க வேலையில கவனமா இருக்கணும். சின்ன அசம்பாவியம் நடக்கிறதுக்கு, இல்ல வேலை விஷயம் ஏதாவது வதந்தி வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் வந்து விருச்சிக ராசிகளோட கணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த நேரங்கள்ல வந்து. ஓகே, கொஞ்சம் அதுல அவங்க எச்சரிக்கையா இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நேரம் தான் இது வந்து. இந்த ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்குமே பாருங்க, 2ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு விருச்சிக ராசிக்கு. அப்ப நான் அரசாங்க வேலைக்காக ரொம்ப எழுதி ரொம்ப நாளா இதுக்கே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இப்ப வந்து அரசாங்க வேலை வாய்ப்புகள் உறுதியா வரும். அதுவும் பாருங்க ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31க்குள்ள வந்துரும். இன்னைக்கு எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சு போச்சு. சர்டிபிகேட்ல வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வரணும் அப்படி நினைச்சு ரொம்ப நாளா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ நல்ல காலங்கள். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பாருங்க அரசாங்க பதவியிலேயே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அரசியல்ல இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கும். செவ்வாயோட வீடு வேற, அதனால வந்து எனக்கு அரசியல்ல எனக்கு வந்து போகணும், நான் டிராவல் நல்லா இருக்குமா, எனக்கு வந்து லாபம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆகஸ்ட் 17ல இருந்து ஆகஸ்ட் 31 ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் அவங்க வந்து ஒரு சிறப்பா இருக்கு, பெரிய அளவுக்கு வருவாங்க. ஓகே, வெளிநாட்டுல வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்ல வெளிநாட்டுக்கு நான் வேலையை அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். 2, 5 கூடியவரே வந்து 9ஆம் இடம் நீர் ராசியில இருக்காரு குரு வந்து. வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்குது.
இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க எப்பயோ ஒரு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்ப இங்க வேற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களே மறந்துருப்பாங்க. இப்ப அங்க இருந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஞாபகம் வரும். அப்ளை பண்ணிருக்கோம். ஆமா, அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. வெளிநாட்டு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமை ஒண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்துகிட்டே இருக்கும். நான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஏதாவது ஒரு நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒற்றுமை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து விலகி போகக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. ஆனா இது எல்லாமே பாருங்க ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சரியாகும். சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. ஓகே. பெண்களுக்கு எப்படி இருக்கு? இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் திருப்தி வரவே செய்யாது. என்னம்மா? ஆனா பாருங்க ஒரே ஒரு வார்த்தை, கணவருடைய அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு. அது மட்டும்தான். அது கிடைச்சிட்டா அவங்களுக்கு போதும். அதுதான், அந்த அன்பு வந்து இப்ப கிடைக்கும். ஓகே. இவனால எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கும். இவங்களுக்கான பரிகாரம், இவங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வருங்க மனசளவுல வந்து தன்னம்பிக்கை அதிகமா வேணும். தன்னம்பிக்கை ரொம்ப வந்து குறைவா தான் இவங்களுக்கு இருக்கும். இதனால ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை அப்படியே ஆரவிடவே மாட்டாங்க. போட்டு நோண்டி கேள்விக்கிட்டே இருப்பாங்க. வக்கீல் மாதிரி கேட்கக்கூடியவங்க தான். இவங்களுக்கு வந்து அன்னை மீனாட்சி தான். அன்னை மீனாட்சிக்கு வெள்ளிக்கிழமை போகணும். வெள்ளிக்கிழமை போய் அன்னை மீனாட்சிக்கு பிடிச்சது வந்து தாமரை பூவும், அதே மாதிரி தாளம்பூ குங்குமம், இந்த 2 வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நல்லா எதுக்க உட்காந்து நல்லா அம்பால வழிபாடு பண்ணிட்டு கண்ணறைய அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணிட்டே வரணும். அன்னை மீனாட்சியை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா 2 மாவிளக்கு தீபம் போடணும். போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும். ஓகே. சோ மதுரை மீனாட்சியை வந்து இவங்க அன்னை மீனாட்சி எங்க இருந்தாலும் கும்பிடலாம். மதுரைக்கு தான் எல்லாரும் போக முடியுமா? எல்லா ஊர்லயுமே சிவன் ஆலயத்திலேயே வந்து பாருங்களேன், அங்க உள்ள பெண் தெய்வம் அம்பாளுதான். ஒரு இடத்துல மீனாட்சியா இருப்பாங்க, காசியா விசாலாட்சியா இருப்பாங்க. மீனாட்சினா மதுரை மீனாட்சி, அதனால மதுரை. இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பச்சில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவாகத்தீங்களா? இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும். அப்ப நம்ம போடுற மாவிளக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவாக போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்மச்செடி 2.5 வருஷம், விரைச்செடி 2.5 வருஷம், பாரசெடி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஓகே. ஆமா, அந்த மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம், இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எதோ உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.